வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, வற்றாயிருப்பே, காலமெனும் காந்தமே, இப்பேருண்மையை மண்ணுலகில் மாந்தரெல்லாம் உள்ளுணர்வாய் உணர்ந்து உய்யட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு உங்களுக்கும் இடையே ஒரு சிறிய கோடு என்ற தலைப்பில் சிந்திக்கலாம். பகுதி 2. நம்மளுடைய பழக்கத்தின் வாழ நாம் அவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டோம். அதுதான் பிரச்சனை. நம்முடைய பழக்கம் தான் நம்மளை என்ன பண்ணுது, மீண்டும் மீண்டும் அதே காரியங்களில் நம்மளை ஈடுபடுத்து. இன்னொன்று, இந்த பக்கம் புலன் இன்பம். ஒன்று கருமையத்தின் வழியாக வந்த ஐந்தறிவு ஜீவனுடைய தன்மைகள், இன்னொன்று புலன் இன்பம். இந்த ரெண்டுத்துக்குள்ளே சிக்கிட்டதுனால இதுதான் நாம போல இருக்கு, இப்படிதான் நாம வாழணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை வாழ்க்கையா நினைச்சு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நாம 4 அறிவு ஜீவன் மாதிரி 5 அறிவு ஜீவன் மாதிரி வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்தா மட்டும்தான் அப்போ 6வது அறிவுனா என்னன்னு யோசிப்போம். இப்போ நான் இதை பற்றியெல்லாம் முடிவெடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் 6வது அறிவை நோக்கி நகர வேண்டிய அவசியமோ தேவையோ எனக்கு இல்லவே இல்லையே. நான் ஏன் 5 அறிவு மாதிரி வாழ்கிறேன், யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், செயல்படுறேன் அப்படின்னு யோசிச்சாதான் நான் 6வது அறிவை நோக்கி நகருவேன். இப்போ நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் நான், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுலையே மயங்கி போய் இது கூடயே ட்ராவல் பண்ணும்போது நான் 6வது அறிவை பற்றி யோசிக்க வேண்டியது இல்லவே இல்லை. இன்னைக்கு உள்ள எல்லா மனித சமுதாயமும் இப்படிதான் இருக்கு. நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் எல்லாரும் இந்த 5 அறிவு ஜீவராசியினுடைய வாழ்க்கைய நம்மளுடைய வாழ்க்கைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் கடும் பற்று இருக்கு, எல்லாத்துலேயும் கடும் பற்று இருக்கு. இந்த கடும் பற்று தான், இந்த தன்மை தான் எல்லா இடத்துலையும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு சிக்கலை உருவாக்கிக்கிட்டு புதிய புதிய கற்பனைகளை உருவாக்கு. நமக்கு அமைஞ்ச இந்த 6வது அறிவினுடைய சிறப்பு தன்மையில சிந்தனை திறன் ஒன்று நமக்கு இயற்கை கொடுத்துருக்கு. அந்த கற்பனைங்கிறது வேற, அனுமான அறிவுங்கிறது வேற. அனுமான அறிவுங்கிறது 6வது அறிவுக்குரிய பண்பு. ஆனால் கற்பனைங்கிறது அது நம்மளுடைய தன்மையே இல்லை. அது 5 அறிவு ஜீவன் வரைக்கும் இந்த கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த கற்பனைக்கும் இந்த சிந்தனை திறனுக்கும் உற்றுணரும் பண்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இப்போ கற்பனை பண்ணும்போது நாம் எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் சரி, சரியா, எதா வேணாலும் எடுத்துக்கங்க, நமக்கு சாதகமாகவே அதை யோசிச்சுக்குவோம், நமக்கு சாதகமாகவே அதை சிந்திச்சுக்குவோம். இதுக்கு பேர் தான் கற்பனை. இதுக்கு பேர் கற்பனை. நமக்கு சாதகமா இப்படிதான் நடக்கும், எனக்கு சாதகமா இவங்க இப்படிதான் இருப்பாங்க, எனக்கு சாதகமா இப்படிதான் என்னுடைய லைஃபு அப்படின்னு நினைக்கும் போது இதுக்கு பேரு கற்பனை. இதுக்கு பேர் கற்பனை. அப்ப இந்த கற்பனை தன்மையில இருந்து நாம நம்மளுடைய ஒரிஜினலான நிகழ்ச்சியை நோக்கி நகரணும் அப்படின்னா நம்மளுடைய அறிவை உயர்த்தி கொள்ள வேண்டும். அறிவு உயரணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்த பிரெயின் சிஸ்டம், பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், இதெல்லாம் இந்த நியூரான், மூளை செல்கள், இதெல்லாம் ஆற்றலோட இயங்கும். இந்த நியூரான், நம்மளுடைய பிட்யூட்டரி, பீனியல் கிளாண்டு, இதெல்லாம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்காக நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இயக்க பொருள்.
இது நமக்குள்ள இறைவன் கொடுத்துருக்கான், இது அது மாதிரி தான் கொடுத்துருக்கான். ஆனா நாம என்ன பண்றோம், இத மேல்நோக்கு தன்மைக்கு பயன்படுத்தாம கீழ்நோக்கு தன்மைக்கே பயன்படுத்தும். அதனாலதான் என்ன ஆகுது, நம்மளுடைய சிந்தனை திறன்ல ஒன்றை அனுமானிக்க கூடிய அறிவுல நாம மயங்கி கற்பனை கலந்து அதை நமக்கு சாதகமா இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கணும். அப்ப அனுமான அறிவு அப்படின்னு இயற்கை கொடுத்தத நாம இந்த கற்பனை தன்மையோடையே வச்சிருக்கோம். இப்ப இந்த அனுமான அறிவை நோக்கி முழுசா நாம நகர்ந்துட்டோம் அப்படின்னா அங்க கற்பனைக்கு இடமே கிடையாது. இந்த அனுமான அறிவு தான் உள்ளதை உள்ளவாறு உணர்தல். இங்க கற்பனைக்கு இடமே கிடையாது. இது கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாது. எதுக்கும் தன்னை இழந்து விடாமல் அது அதுவாகவே இருந்து இயங்கும். இப்ப இந்த அனுமான அறிவு கொண்ட தன்மை, அனுமான அறிவு கொண்ட உயிர், மனம், இது எதோடு தொடர்பு கொண்டாலும் தன்னை இழக்காது. இங்க இருந்து அப்படி மண்ணை நினைச்சோன்னா மண்ணோட மண்ணா மிங்கிள் ஆயிடும், தூங்க மாட்டோம். அதுவா நம்மளை பாதிப்போம். அதற்கும் நமக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு இன்னும் உறுதிப்படும். இந்த மண்ணு, இந்த நிலம், இந்த பூமி உருண்டை எப்படி உருவானது அப்படிங்கிற அதனுடைய உற்பத்தி ரகசியங்கள் அனைத்தும் நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்ப அனுமான அறிவுங்கிறது நாம முழுசா டெவலப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, அப்ப அந்த அனுமான அறிவு தான் நம்மளை 6வது அறிவுக்கு உயர்த்தக்கூடியது. இந்த கற்பனை தன்மையிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும். இந்த கற்பனை தன்மைங்கிறது என்ன பண்ணும், முழுசா ஒரு சிக்கல்ல ஒரு பற்றோட இருந்து இயங்கும். இந்த கற்பனை மனசு, கற்பனை அறிவுங்கிறது பேராசை கொண்டது, சினம் கொண்டது, கடும் பற்று உடையது, உயர்வு தாழ்வு மனப்பான்மை உடையது, பாலுணர்வுல சிதையக்கூடியது, வஞ்ச உணர்ச்சி உடையது. இந்த கற்பனை அறிவு இதெல்லாம் 5 அறிவோடது. இப்ப பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயிர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் நம்மளுடைய கேரக்டரே கிடையாது. இதெல்லாம் நம்மளோடதே கிடையாது. இதெல்லாம் யாரோடதுன்னு கேட்டா 5 அறிவு ஜீவராசியோடது. இப்ப நம்மளோடது என்னன்னு கேட்டா நிறை மனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு, இதுதான் நம்மளுடைய தன்மை. அப்ப இந்த தன்மையை நாம டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த கடும் பற்றுன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. நாம எதோடெல்லாம் தொடர்பு கொள்றோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் இடையில ஒரு கேப்பை வச்சுக்கணும். கேப் இல்லாம எதோடையும் நாம தொடர்பு கொள்ள கூடாது. அது எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. அப்ப எதற்கும் மயங்காத மனம், எதற்குள்ளும் உருகாத மனம், எதற்குள்ளும் சிக்கிக்கொள்ளாத மனம், இந்த மனசு தான் உள்ளதை உள்ளவாறு உணரும். அந்த அனுமான அறிவுங்கிறதுல கற்பனை கலக்காம இருக்கும். எந்த ஒன்றையும் அப்படி மண்ணுன்னு நினைச்சா மண்ணில் உள்ள தன்மையெல்லாம் நாம அனுபவமா பெற முடியும். நீருன்னு நினைச்சா நீரோடு நீரா அது உற்பத்தி ரகசியத்தை உணர முடியும். அது நம்ம உடம்புக்குள்ள எப்படியெல்லாம் இருக்குங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நெருப்புன்னு நினைச்சா நெருப்போடு நெருப்பா மிங்கில் ஆயிடலாம். அங்க நாம மயங்கவும் மாட்டோம், தூங்கவும் மாட்டோம், அந்த நிலையை விட்டு வெளியே போய் அப்படி ஊர் சுத்தவும் மாட்டோம். அப்படி நெருப்புன்னா நெருப்போடு நெருப்பா நிற்போம். அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நம்முடைய அனுபவமாக நாம் பெறுவோம். அப்ப இது எல்லாத்துக்கும் பாருங்க, நாம இந்த தன்மையில வாழாம இந்த தன்மையில வாழும். நாம பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இதுல வாழ்ந்தாலும் சரி அல்லது இதோட வாடை இருந்தாலும் சரி நமக்கு மயக்கம்தான் வரும்.
அங்க வந்து விழிப்பு நிலை இருக்காது. மகரிஷி சொல்றாங்க இல்லையா, மகரிஷி வந்து 3 நிலைகளை சொல்றாங்க. விழிப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலை, அயரா விழிப்பு நிலை. இந்த 3 ஸ்டேஜையும் நாம் என்ன பண்ணணும்? டிராவல் பண்ணணும். இப்ப நாம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்? விழிப்பு நிலைய அப்பப்ப கிடைக்குது, கிடைக்காம போகுது. அப்ப இந்த அதுக்கு அடுத்தது விளைவறிந்த விழிப்பு நிலைக்கு போகணும். அதுக்கப்புறம் அயரா விழிப்பு நிலைக்கு போகணும். எப்பவுமே எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் நாம மயங்கிடக்கூடாது. மயங்கின நிலையில இயங்க விடக்கூடாது மனதை. அதுதான் அயரா விழிப்பு நிலை. தூங்கும்போது கூட தூங்குறோங்கிற உணர்வோட தூங்கணும், முழுசா தூங்கிடக்கூடாது. ஆனால் வித்தியாசம் இருக்கு. படுக்கும்போது பெட்ஷீட்டு, தலகாணி, போர்வை இதெல்லாம் எப்படி போத்திட்டு எப்படி பயன்படுத்திட்டு படுக்கிறீங்களோ அதே மாதிரி எந்திரிச்சோம் அப்படின்னா நாம விழிப்பு நிலையோடு தூங்கி இருக்கோம்னு அர்த்தம். இல்லை, நாம் படுக்கும்போது ஒரு மாதிரி படுத்தோம், எந்திரிக்கும் போது தலகாணி ஒரு பக்கம், போர்வை ஒரு பக்கம், அப்படின்னா முடிஞ்சுது. நாம் எல்லாம் கலந்து தூங்கியிருக்கோம், கலந்து தூங்கியிருக்கோம். அதாவது இதுக்கெல்லாம் தான் மகிழ்ச்சி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் எதுக்காக மகிழ்ச்சி கொடுத்தாங்க அப்படின்னா, நமக்கு கூட ஆரம்பத்தில் உங்களுக்கெல்லாம் தோணியிருக்கலாம், அது என்ன கடைசியில் பார்த்தா தூங்க வச்சிடுறாரு மகரிஷி அப்படின்னு. அது அப்படி இல்லை, அது மிகப்பெரிய சயின்ஸ். இப்போ அதில் மகரிஷி தூங்கிறதுக்காக ஒரு இடம் கொடுக்குறாங்க. எங்கே தூங்கணுமோ அங்கே தான் தூங்கணும். நீங்கள் ரிலாக்ஸேஷன் ஆரம்பித்தோடனே தூங்கிடக்கூடாது. பாதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்களா, ஆரம்பித்து கணுக்கால், அப்படியே முழங்கால், தொடை, இடுப்புன்னு வந்தால் எல்லாம் தூங்கிடும். இது வந்து நாம் விழிப்பு நிலைக்கே இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டாக மேலே போயிட்டு கீழே கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் நாம் தூங்கணும். தலை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் தளர்த்திட்டே கீழே வரணும் இல்லையா, கீழே வந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பாதம் வந்ததுக்கப்புறம் தூங்கணும். அப்போ தூங்கும்போது தான் விழிப்பு நிலையோடு தூங்குவோம். இது இடுப்புக்கிட்ட வந்தோடனே தூங்கிடுறோம் அப்படின்னா நாம் எதில் சிக்கியிருக்கோம்னா அந்த மன அலை சுழல்ல சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம படுத்திருக்கோமா, இப்போ மூலாதாரத்தை சென்ட்ரு பண்ணி நம்மளுடைய ஆற்றல் அப்படியே விரித்தோம் அப்படின்னா இது சின்ன வட்டம், அதுக்கு பெரிய வட்டம், அதுக்கு பெரிய வட்டம், அதுக்கு பெரிய வட்டம், அதுக்கு பெரிய வட்டம்னு இருக்கா. இப்போ நம்ம பாதத்திலேருந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வர்றோம். இப்போ மூலாதாரம் வந்தோன்னு தூங்கிட்டோம். அப்போ நம்ம மன அலை சுழல் குறைஞ்சோன்னு தூங்கிடுறோம். அப்படின்னா இந்த மன அலை சுழல் குறைஞ்சும் தூங்காமல் இருக்கிறதுக்கு நாம் பழகலை. அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. சயின்ஸு தான். இப்போ மூலாதாரத்திலேருந்து ஆற்றல் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ இங்கே வந்து இது வந்து நமக்கு 14 இருக்குன்னு வைங்க. 14லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. குறைய மூலாதாரம் வந்தோடனே 1 2 3ல் இருக்குது. நாம் என்ன பண்ணிட்டோம், தூங்கிட்டோம். இப்போ தவம் பண்ணும்போது நாம் தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் உள்ளே போயிட்டு அப்படி வெளியே வரலாம். வெளியே வந்தோம்னா அது அந்த சயின்ஸே நமக்கு புரியும். நம்ம உடம்புல சில அதிர்வுகள் உண்டாகும். அப்படி உள்ளே போயிட்டு நம்ம ரிட்டன் வெளியே வரும்போது இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்ங்கிறோம் இல்லையா, அதை ஃபீல் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு மற்ற நேரங்களில் நாம் எப்படி இந்த மனசை வச்சுருக்கோம், எப்படி இந்த உடம்பை பயன்படுத்துகிறோம், எப்படி நம்ம உயிரை பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். மற்ற நேரங்களில் நாம் பாட்டில் எப்படி வேணா இருப்போம். ஆனால் தவம் மட்டும் எனக்கு நல்லா வரணும்னா சான்ஸே இல்லை, ஒன்றும் கிடையாது. ஒரு தவத்துக்கும் இன்னொரு தவத்துக்கும் இடையில நீங்கள் உங்களுடைய எண்ணம், சொல், செயலை எப்படி வச்சிருக்கீங்களோ அதுதான் அடுத்த தவத்தினுடைய குவாலிட்டி, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதை நாம் எப்போதுமே கண்காணிப்போடு இருந்து கவனித்தோம் அப்படின்னா இன்னைக்கு பாதியை அல்லது 10% ஃபில்ட்ரு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இன்னொரு 10% ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அப்படி ஃபில்ட்ரு பண்ணி தான் என்ன பண்ண முடியும்,
அந்த அயரா விழிப்பு நிலைக்கு போக முடியும். ஸோ இது ஒரு நாள்ல ஒரு வருஷத்துல எல்லாம் நடக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகி தான் இங்கே வந்திருக்கோம். இந்த மனித பிறவிங்கிறது சிறப்புடையது தான். ஆனால் இந்த சிறப்பு தன்மையெல்லாம் மேலே வரணும், நல்லபடியாக வளரணும் அப்படின்னா இதை தடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்மளுடைய கருமையத்தில் இருக்கு, உடல் செல்கள்ல இருக்கு, நாம வாழ்ந்து பழகிய தன்மைகள்ல இருக்கு. அப்ப இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா நமக்கு டைம் ஆகும். அதுக்காக மகரிஷி அதுக்கு ஒரு கால அளவை சொல்றாங்க. 10 வருட காலம் இந்த குண்டலினி யோக பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு கருமையம் 10வது வருடம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை சந்தித்தே தீரும் அப்படிங்கிறாங்க. 690வது கவியில இதை மகரிஷி குறிப்பிடுறாங்க ஞானக்களஞ்சியத்துல. அதுக்கு சில நெறிமுறைகளை சொல்றாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. நாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி 10 வருஷம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 10வது வருடம் நம்முடைய கருமையத்துல ஒரு மாற்றம் நிகழ்ந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. 10 வருஷம் காத்திருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த அளவுக்கு அதோட சயின்ஸ் அதுதான். அது வெறும் 10 வருஷம்னு மட்டும் கிடையாது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் அந்த சைக்கிளிங் மாறும். அப்ப இது எல்லாத்தையும் நாம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு நீங்க பெருசாலாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு நான் மாற வேண்டிய விஷயம், இன்னைக்கு நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னிடம் இருக்கக்கூடிய பிழைகள், என்னிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள், இதெல்லாம் இன்னைக்கு என்னவோ அதை இன்னைக்கு மாத்திக்கங்க. நாளைக்கு மாத்திக்கிறத நாளைக்கு மாத்திக்குவோம், நாளான்னைக்கு மாத்திக்க வேண்டியதை நாளான்னைக்கு மாத்திக்கலாம். ஆனா இப்படியே போயிடக்கூடாது, இப்படியே வாழ்ந்து போயிட்டே இருக்கக்கூடாது. கண்டிப்பா மாறணும். மாற்றம் என்பது நிச்சயமாக தேவை. நல்ல நிகழ்ச்சியை நோக்கி நம்மளை அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு கொண்டு போய்க்கும். அப்படி நம்மளுடைய அறிவு உயர்வதற்கான தன்மையே இதுதான். நாம நம்முடைய மனமாற்றம் ஏற்படாத வரைக்கும் அறிவு உயராது. ஒரே விஷயம் அதுதான். நம்முடைய மனசுல மாற்றம் வராத வரைக்கும் அறிவில் உயர்வு என்பது கிட்டாது. இப்ப மகரிஷி கொடுத்திருக்கிற எல்லா பயிற்சியும் எல்லா விளக்கங்களும் எதுக்காகன்னா மனமாற்றத்தை அடிப்படையாக கொண்டதே. எல்லாமே மனமாற்றத்துக்காக தான். ஏன்னா இந்த மனசாலத்தான் நாம உள்ளதை உள்ளவாறு உணர வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த மனசு வேறொரு தன்மையில இருந்துச்சு அப்படின்னா இந்த மனசு என்ன பண்ணாது, உள்ளதை வேற மாதிரி அதுக்கு புரிஞ்சது என்னவோ அப்படி அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி நமக்குள்ள அதை ப்ரொஜெக்டர் ஆக்கி படம் போட்டுரும். நாம அதை தான் நிஜம்னு நினைச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை கற்பனையா வாழ்ந்துட்டு, வெறும் கற்பனை. நம்முடைய வாழ்க்கையில நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்க மட்டும் இந்த சாட்சி பாவனையோட மாறிட்டீங்க அப்படின்னா, இந்த சாட்சி பாவனையோட இருந்து நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முழுக்க கற்பனை தான். எல்லாமே கற்பனை. அவ்வளோ கற்பனையோடு இவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தனைக்கு தான் நீங்க வருவீங்க. அந்த சாட்சி பாவனையை உருவாக்கிக்கணும். எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும்போது என்ன பண்ணணும், சாட்சியா நின்று பார்க்க கத்துக்கங்க. இப்ப நீங்க சாட்சியா நின்று பார்க்குறீங்க அப்படின்னா விழிப்பு நிலையோட இருக்கீங்கன்னு அர்த்தம். சாட்சியா இருந்து பார்த்து அடுத்த ஒரு செயலை செய்யும் போது விளைவறிந்து சிந்திச்சிங்க அப்படின்னா அதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இதுல நீங்க அப்படியே உங்களுடைய வாழ்நாளை வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அயரா விழிப்பு நிலை உருவாகி விட்டது என்று பொருள். அப்ப இது எல்லாத்துக்கும் என்ன வேணும், அடிப்படையில இந்த பேராசை இருக்கக்கூடாது, நிறை மனமா வாழணும், கடும்பற்று இருக்கக்கூடாது, ஈகை மனப்பான்மையோட வாழணும், உயர்வுதாழ் மனப்பான்மை இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி வாழக்கூடிய தன்மையோட வாழணும். இப்ப நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு அப்படிங்கிற தன்மையில வாழ்ந்தாதான் நமக்கு
நம்முடைய இது ஒரு தகுதின்னு வச்சுக்கோங்களேன். எஜுகேஷன்ல குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதே தான் இங்க உன்னுடைய மனதை உணர்வதற்கான தகுதி, உன்னுடைய உயிரை உணர்வதற்கான தகுதி, உன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்வதற்கான தகுதி அப்படிங்கிறது இதுதான். நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு. எதா இருந்தாலும் மன்னித்து பழகும். அவங்க செஞ்சது தவறாகவே இருந்தாலும் மன்னிங்களேன். ஏன் அதை தண்டனைக்கு உட்படுத்த சிந்தனையோடு நாம யோசிக்கணும். இப்ப மகரிஷி அழகா இந்த 2 வார்த்தையை கொடுக்குறாங்க. மற்றவர்களுடைய தவறுகளை மன்னித்து பழகுங்கள், உங்களுடைய தவறுகளை திருத்தி பழகுங்கள்ங்கிறாங்க. ஆனா நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, மற்றவங்களுடைய தவறுகளை எல்லாம் கண்டுபிடிச்சு திருத்துறதுக்காக முயற்சி பண்றோம். நம்முடைய தப்பா இருந்தா சரி சரி சுனாப்பானா விடு விடு அப்படின்னு ஈஸியா மன்னிச்சிடுறோம். இதுதான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். இப்ப மற்றவங்களுடைய தவறை மன்னிக்கணும், நம்முடைய தவறை திருத்தி கொள்ள வேண்டும். இங்கதான் இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாம டெவலப் ஆனோம்னாவே நாம உட்காந்து தவம்னு பண்ணோம்னா அங்க நடக்கிறது தான் தவங்கிற நிகழ்ச்சி. அப்படி தூங்கி எந்திரிக்கிறது கிடையாது, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது, அல்லது ஒரு இடத்த ஒரு பொருளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் தவம் இல்லை. இல்லை, இது அதுவாகவே மாறும். அதுவாகவே மாறுவதற்கான சயின்ஸ் தான். நமக்குள்ள டெவலப் ஆனாதான் அந்த விஷயம் நிகழ்ச்சி நடக்கும். நம்முடைய உடல் செல்கள் மாறணும், நம்முடைய மனதினுடைய தன்மை மாறணும், உயிரினுடைய தன்மை மாறணும். மாறிச்சுன்னா நாம அயரா விழிப்பு நிலையோட அப்படி சூரியன் அப்படின்னா சூரியனோட சூரியனா மிங்கிள் ஆயிடலாம். அப்படி பேரியக்க மண்டலம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமாவே நம்மை பாவிக்க முடியும். அப்படி சுத்த வெளி அப்படின்னா அவனோட அவனா கலந்துடலாம். அப்ப இந்த தன்மைக்கெல்லாம் நாம இங்க வாழும் நிகழ்ச்சியில தான் விஷயமே இருக்கு. தவம் பண்ணிட்டே அவனோட போய் சேர்ந்துடலாம்னா கற்பனை பண்ணாதீங்க, அப்படியெல்லாம் இல்லை. தவம் பண்ணி பண்ணி அவனோட அவனை அப்படியே சேர்ந்துடுறது, கலந்துடுறது, அப்படிலாம் இல்லை. இங்க வாழும் போது எண்ணம் சொல் செயலை பயன்படுத்தும் போது நாம யாரோ அதுதான் அங்க அவனோட நிற்கும் போது. ஸோ அது சயின்ஸ், இயற்கையினுடைய அமைப்பு அப்படிதான் இருக்கு. இப்போ இதெல்லாம் நாம நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு நமக்கும் இடையே உங்களுக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்கி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழும்போது எல்லா வகையான அந்த மெய்ஞான ஒளி அதை அனுபவமா பெற முடியும். இப்ப நம்மளை எல்லாத்தையும் இறைநிலை என்ன பண்ணுது? சூழ்ந்தழுத்துது இல்லையா? எல்லாத்தையும் சூழ்ந்தழுத்தாம இறைநிலை எங்கேயுமே கிடையாது. அப்ப நம்மை சூழ்ந்தழுத்தக்கூடிய ஆற்றலை நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா? அப்ப அதை ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு நாம வேறு ஒரு தன்மையில அப்படி இருந்துகிட்டு இருக்கோம். அது ஃபீல் பண்ற தளத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மை சூழ்ந்தழுத்தும் இறையாற்றலை நம்மால் உணர முடியும். இதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும், முயற்சி பண்ணணும். இப்ப தவத்துக்கு முன்னாடி மகரிஷி சொல்றாங்க இல்லையா, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்ப இந்த தெய்வீக ஆற்றல் ஒண்ணு அங்க நிரம்புதுங்கிறது கன்ஃபார்ம். மகரிஷி அது நிரம்புறதுனாலதான் அது நிரம்புதுன்னு சொல்றாங்க. அப்ப என்னைக்காவது அதை நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா? இவ்வளவு நாளா தவம் பண்றோம் இல்லையா, என்னை சுத்தி அந்த ஆற்றல் எப்படி நிரம்புது, அது எது மாதிரியான ஆற்றல் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கோமா? இது தவத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது சொல்லிட்டு உக்காந்துருக்கோம். தவத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, சொல்லிட்டு உக்காந்துருக்கோம். அதே மாதிரி அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்வோன்னு மகரிஷி சொல்லிட்டாங்க. அப்ப அதை உணரணும் இல்லையா, ஃபீல் பண்ணணும் இல்லை? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, முடியும். அந்த தெய்வீக ஆற்றல் அது எப்படி நம்ம சூழ்ந்து அமையுதுங்கிறதையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இந்த அருள் பேராற்றல் நம்ம உடம்புல உயிர்லையும் அலை அலையா எப்படி பாயுதுங்கிறதையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நமக்குள்ள இருக்கிற இந்த உயிராற்றல்
எங்க நீங்க தவம் பண்ணாலும் சரி, நம்மளுடைய உடம்புல அந்தந்த கிளாண்டினுடைய உட்பகுதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க போய் தவம் பண்ணுங்க. அதுதான் அதனுடைய ஒரிஜினல் இடம். இப்ப ஆக்கினே அப்படின்னா புருவ மையம் கிடையாது, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். அந்த கிளாண்டினுடைய மைய பகுதி தான் ஆகினியோட சொந்த வீடு. அதுதான் துரியம்னா தலை உச்சி இல்லை, பீனியல் கிளாண்டு, பீனியல் கிளாண்டினுடைய மைய பகுதி. அப்ப நம்மளுடைய 7 சக்கரங்களுக்கும் உள்ள அந்த மைய பகுதியோட நாம கனெக்ட் ஆகும். இப்ப இதுக்குள்ள போய் கனெக்ட் ஆகிறதா இருந்தாலும் நாம வெளியில எப்படி வாழ்றோமோ அதை பொறுத்து தான் அது என்ன பண்ணும், நம்மை ஏற்றுக்கொள்ளும். அவன் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களால உள்ள போக முடியாது. நீங்க முயற்சி பண்ணுங்க, ஆனா நீங்க முயற்சி பண்ணாலும் அவன் உங்களை ஏத்துக்கணும். அவன் உங்களை ஏத்துக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்றீங்களோ அதை பொறுத்து தான் அவன் அந்த அளவுக்கு ஏத்துக்குவான். அதை தாண்டி உங்களால என்ன பண்ண முடியாது, உள்ள போக முடியாது. அப்ப நீங்க வாழும் முறையை மாற்ற உங்களுடைய மனசை பண்படுத்தி கொண்டு உங்களுடைய எண்ணம் சொல் செயல்களை ஒழுங்கமைச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உள்ளேயும் ஈஸியா அவனோட அவனா கலந்துடலாம். இப்ப இது எல்லாமே பாருங்க, ஒரே கோட்பாடு தான், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதற்கெல்லாம் நாம் நம்மளை தயார் பண்ணிக்கணும், நம்முடைய கேரக்டரை நம்ம மாற்றிக்கணும். ஒரே ஒரு விஷயம், நம்முடைய கேரக்டரை நாம் ஸ்டடி பண்ணியே தீரணும். யாருக்காகவும் எதற்காகவும் நம்முடைய தன்மையை நாம் இழந்து விடக்கூடாது. ஸோ அதில் மட்டும் ஸ்டெடியாக இருங்க, மற்றது எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். அதோட கூடயே சேர்த்து பயிற்சியும் பண்ணணும். பயிற்சியை விட்டுறாதீங்க, டெய்லி பயிற்சி பண்ணிட்டு உங்களுடைய தன்மையை குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. மற்றது எல்லாத்தையும் செயலுக்கு தக்க விளைவு, நம்முடைய செயலின் விளைவாக இருப்பதெல்லாம் தெய்வ நிலையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மகரிஷி சொல்ற மாதிரி வாழ்ந்தா போதும், அவ்வளவுதான். அதெல்லாம் பெருசாலும் புதுசாலாம் போய் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இல்லை. ஆல்ரெடி எல்லா ப்ரோக்ராமையும் மகரிஷி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அந்தந்த நிலைகளில் நாம வாழ்ந்தா போதும், அவ்வளோதான். அத்தகைய சிறப்புமிக்க பயிற்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பயிற்சியை நாள் தவறாமல் செய்து நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.